ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன சமையல் பார்க்க போகிறோம்? ரசம் தான் வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, 4 பச்சை மிளகாய், ஒரு பல் பூண்டு. வாங்க இதை அப்படியே அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி வந்து கரைச்சிக்கலாம். பாருங்கள், பூண்டு எடுத்தோம்னா அரைச்சாச்சு. மிளகு ரசம் வைக்கிறதுக்கு அரைச்சோம்ல, அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ ஒரு தக்காளி நசுக்கணும்னா அந்த தக்காளியை வந்து அரைச்சிக்கலாம் மிக்சியில் போட்டு. இது கூட ஒரு புளி அளவு கரைச்சி இப்போ மல்லித்தலை இது கூட சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், தாளிச்சுக்கலாம். புளி கரைச்சி வச்சாச்சு, மிளகு சீரகம் அரைச்சி வச்சாச்சு. வாங்க இப்போ தாளிச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கூட இப்போ அரைச்சி வச்சோம்ல அந்த மிளகு சீரகம் பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் தக்காளி அரைச்சிங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாம். வீடியோ பார்த்துட்டு போகிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடிக்கடி குழந்தைகளுக்கு ரசம் வச்சு கொடுங்க. மிளகு சீரக ரசம் கண்டிப்பாக ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. சளி பிடிக்காது. மழை நேரத்தில் ரசம் வச்சு கொடுங்க குழந்தைகளுக்காக. அரைச்சி வச்சிருந்தோம்னா புளி மிளகு பாருங்க, புளி கரைச்சி வச்சிருந்தோம். இப்போ உள்ள இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். உப்பு லைட்டாக போட்டு கொதிக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். மரத்தை தட்டும் பார்க்கலாம். பாருங்க, 10 நிமிஷம் இப்போ மரத்தை தட்டும் மூடி வச்சிடலாம். ஒரு சைடு சாதம் வெந்துருச்சு, இதை வடியில் விட்டுக்கலாம். பாருங்க, ரசம் மரத்தத்திக்கு இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரசம் ரெடி. யாருக்கெல்லாம் மிளகு சீரக ரசம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.